ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா ரங்கசாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லிக்கு ஏற்ற ஒரு உளுந்து பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் நம்ம இந்த உளுந்து பொடி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வியூஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உளுந்து பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பெல்லு, வெள்ளை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் உளுந்து, அதாவது பெரிய டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஸ்பூன் நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 15 பல்லு தக்கன பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டம்ளர் உளுந்துக்கு 15லேருந்து 17 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்தை வறுக்கும்போது நம்ம கேப் விடாமல், உளுந்து மட்டும் இல்லை மற்ற எல்லா பொருளும் கேப் விடாமல் நம்ம அதை ஈவனாக நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது எல்லா சைடும் வறுபட்டு வரும். நம்ம கேப் விட்டு விட்டு வறுத்தோம் அப்படின்னா அடிப்பகுதியில் இருக்கிற உளுந்து மட்டும்தான் வறுபட்டு இருக்கும். மற்றது எல்லாமே ஈவனாக வறுபட்டு இருக்காது. ஸோ கொஞ்சம் அது பக்கத்துலேயே இருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது கேப் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. உளுந்து வறுபட்டுருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது கலர் சேஞ்ச் ஆகும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வறுபட நம்மளுக்கு உளுந்தோட அந்த ஒரு ரா ஸ்மெல் நல்லா கிடைக்கும். அதை வச்சு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் உளுந்தை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஒரு ரோஸ்டடாக ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். வறுபட்ட உளுந்தை நான் வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் எள்ளு வறுக்கிறேன். இப்போ எள்ளு வறுக்கும்போது ஆல்ரெடி நம்ம உளுந்து வறுத்தனால அந்த கடாய் வந்து சூடாக இருக்கும். ஸோ எள்ளு போட்ட உடனேயே கொஞ்ச நேரத்துலேயே பொரிய ஆரம்பிக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அதை கருக விடாமல் ரோஸ்டடாக நம்ம அதை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் நம்ம அந்த வறுத்த உளுந்துலையே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளையாக வறுத்துட்டு ஒரே பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அரைக்க போகிறோம். ஸோ தனித்தனி பிளேட்டில் வைக்க வேண்டாம். எள்ளை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து சீரகத்தை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு, இப்போ கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 2:1 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நீங்கள் துவரம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையை கருக விடாமல் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச கருவேப்பிலை இல்லை அப்படின்னா பச்சையாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வரமிளகா வறுத்து எடுத்துக்கிறேன். வரமிளகா வந்துட்டு ஒரு 15லேருந்து 17 மிளகாக்கு தக்கன நான் வச்சுருக்கிறேன்.
இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அதிகப்படுத்திக்கலாம் இல்லை கம்மிப்படுத்திக்கலாம். எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. வறுத்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஹீட்டில் நம்ம பூண்டை லேசாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா பூண்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஹீட்டில் இதை வறுத்து எடுத்தால் போதும். பூண்டை ரொம்ப வறுத்தெடுக்க வேணாம். ஹீட்டில் சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வைப்போம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ சில பேருக்கு பொடி கொர கொரன்னு இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு நல்லா நைஸாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். எனக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் நல்லா நைஸாக பொடி அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அரைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு, பெருங்காயத்தூள் இது ரெண்டும் அரைக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இல்லை, கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா வறுக்கும் போதே கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்னதாக உருட்டி போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதில் ஹீட் இருக்கும். ஸோ அந்த பவுடரில் ஹீட் இருக்கிறதுனால அதை நான் ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இட்லி, தோசை, சுட சுட சாதம் இதுக்கெல்லாமே இந்த உளுந்து பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதுவரையும் இந்த மாதிரி உளுந்து பொடி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.